மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான், உங்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதுதான் என்னுடைய தவ வாழ்வு. 68 வயது நிரம்பிய முதல்வர் ஜெயலலிதா திங்களன்று நள்ளிரவில் காலமானார். அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அப்பல்லோ மருத்துவமனை வெளியிட்டது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அப்பல்லோ மருத்துவமனை வெளியிட்டது. தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். காய்ச்சல், நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக முதலில் கூறப்பட்டது. ஆனால் நுரையீரல் தொற்று உள்ளிட்ட பல்வேறு உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டிருந்த அவருக்கு தீவிர சிகிச்சைகள் அளிக்கப்பட்டன. லண்டனைச் சேர்ந்த ரிச்சர்ட் பீலே மற்றும் எய்ம்ஸ் மருத்துவ நிபுணர்கள் பல்வேறு கட்ட தொடர் சிகிச்சை அளித்ததால் அவரது உடல்நலம் தேறியதாக அப்பல்லோ மருத்துவமனை தலைவர் பிரதாப் சி ரெட்டி வெவ்வேறு தருணங்களில் அறிவித்தார். இதனால் அதிமுக தொண்டர்கள் நிம்மதியடைந்திருந்த நிலையில் ஞாயிறு மாலை திடீரென ஜெயலலிதாவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். பல துறை சிகிச்சை நிபுணர்கள் அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தனர். செயல்படாமல் போன நுரையீரல், இதயத்தை உயிர்ப்பிக்க மருத்துவ குழுவினர் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்தன. திங்கள் காலை முதலே அவரது உடல்நிலை படிப்படியாக மோசமாகிக் கொண்டே சென்றது. இரவு 11:30 மணிக்கு ஜெயலலிதா உயிர் பிரிந்ததாக அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் அறிவிப்பை வெளியிட்டது.